8:12 தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசுவின் நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். விசுவாசித்தவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் ஞானஸ்நானம் பெறுவார்கள். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் பாவத்தை அறிக்கையிடுவார்கள். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்வார்கள். இயேசு விசுவாசிக்கிறவர்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்கு அடையாளமாக ஞான ஸ்நானம் பெறுவார்கள். ஞான ஸ்நானம் என்பது இயேசு என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், இயேசு என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், இயேசு எனக்காக நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார், இனி நான் உலகத்திற்காக அல்ல, இனி நான் பழைய வாழ்க்கை அல்ல, இனி நான் அந்தகார வாழ்க்கை அல்ல, இனி நான் இயேசுவுக்காக வாழ்வேன் என்று அவரோடு செய்கிற உடன்படிக்கை தான் ஞான ஸ்நானம். இனி நான் உலகத்தான் அல்ல, இனி நான் உலகத்தாரை போல வாழ மாட்டேன், இனி உலகத்திற்கு ஒத்த வேஷம் போட மாட்டேன், இனி உலகத்திற்கு எனக்கும் ஐக்கியம் இருக்காது, இனி நான் ஆண்டவருடைய பிள்ளை, இனி ஆண்டவருக்காக வாழ்வேன், ஆண்டவருடைய வழியில நடப்பேன், ஆண்டவருடைய சத்தியத்தை கீழ்ப்படிவேன் என்று அவரோடு செய்கிற உடன்படிக்கை தான் ஞான ஸ்நானம். விசுவாசித்தவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். பாவ மன்னிப்பு, பாவ அறிக்கை, அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்கான வெளிப்படையான அடையாளம் ஞான ஸ்நானம்.